2450 கிலோமீட்டர் 50 50 என்னதுன்னு தெரியலையே. என்னதுன்னு அப்படின்னா கிளாப் பண்ற அளவுக்கா இருக்கு. ஆராய்ச்சி சோதனை எல்லாம் முடிந்து விட்டதா சகோதரி? ஆராய்ச்சி சோதனை அப்படின்னா என்னன்னு தெரியலையே. சாப்பாடா? சாப்பிட்டீங்களான்னு கேக்குறீங்களா? எஸ்எஸ்கே சாப்பிட்டாச்சு. மாதவன் அண்ணா சாப்பிட்டாச்சு. நீங்க சாப்பிட்டீங்களா? என்ன பண்றீங்க? ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சா? என்ன வேலை இப்போ ஆயிட்டு இருக்கு? எஸ்எஸ்கேனா என்னன்னு தெரியலையே. ஆமாம், அதுவே தான் சகோதரியா. சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு. அண்ணா அவங்களா விவசாயம்ப்பா. இந்த 2 பேருமே விவசாயம் தான். இன்றைய கண்டுபிடிப்பின் பெயர் என்னவா? என்ன? காரக்குழம்பும் வல்லாரை துவையல் சாதம், அவ்வளோதான். லைக் டன்னா? ஓகே ஓகே, நன்றி சிஸ்டர். உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? எத்தனை பசங்க? மேரேஜ் ஆயிடுச்சா கேட்கறதுமே எத்தனை பசங்கன்னு கேட்டணும். நீங்க எந்த ஊர்? கேரளாவில். நாங்கள் ஒரு 2 வருஷம் அங்கே இருந்தோம். எஸ்எஸ்கேஎல்சி என்னதுன்னு தெரிய. எஸ்எஸ்எல்சியா? ஒன் பாய் பேபியா? சரி ஓகே ஓகே. எத்தனை வயசு ஆகுது? படிக்கிறானா இல்லை பயிர்? வடகஞ்சேரி தெரியல எனக்கு. அந்த ஏரியாலாம் பாலக்காடு வரைக்கும் தான் தெரியும். அதுவுமே பாலக்காடு மட்டும்தான் தெரியும். தேசிய கண்டுபிடிப்பு மூலக்கூறு துவையல் காரக்குழம்பு. வாழ்த்துக்கள். அப்படியா? தேசிய கண்டுபிடிப்பா அது? அது சரி. எல்கேஜி படிக்கிறான். ஓகே ஓகே. பேர் என்ன சிஸ்டர்? தம்பி பேர் என்ன? மலையாளம் படிச்சாச்சா? மலையாளமா? நமக்கு எங்க மலையாளம் தெரியாதுப்பா. பாலக்காடு ஏரியாவில் ஃபுல்லாகவே அதிகமாக தமிழ் தான் பேசுவாங்க. அதனால நமக்கு மலையாளம் கற்றுக்கணும்னு அவசியமே இல்லை. முகமது அஸ்லானா? ஓகே ஓகே, நல்ல பேர் தான். முகமது அஸ்லாம். ஓகே ஓகே சிஸ்டர். சோறு களி கூழ் இவை நமது தேசிய கண்டுபிடிப்பு தான் சகோதரி. அப்படியா? சரி சரி. நீங்கள் என்ன சாப்பாடுனா? உங்கள் நேம் ஏன் நேம்மா? நித்யா. உங்கள் வீட்டில் என்ன கண்டுபிடிப்புண்ணா? மாதவன் அண்ணா இப்போ என்ன சீசன்? என்ன வேலை ஆயிட்டு இருக்கு? தேசிய கண்டுபிடிப்பு சோறு மூலக்கூறு தக்காளி குழம்பு முட்டை பொரியலா? ஓகே ஓகே, நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க. எங்கள் வீட்டில் ஒரு 4 நாளாக ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே இருக்குது மீன். ஆனந்த் அண்ணா கிளம்பியாச்சா? ஓகே ஓகே, பாய்ண்ணா பாய்ண்ணா.